பிரைஸ் தி லார்ட். ஒரு மனித சத்தத்தை அல்ல, தேவ ஆவியானவர் நம் மத்தியில் பேசும்படி கடந்து வந்திருக்கிறார். நாம் எந்த அளவு தாகத்தோடும் விசுவாசத்தோடும் ஆவலோடும் காத்திருக்கிறோமோ அவ்வளவாய் தேவாதி தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது அதிக அதிக நிச்சயமாயிருக்கிறது. நன்றி தகப்பனே. நியமிக்கப்பட்ட அந்த நல்ல அருமையான காலை வேளையில நீர் உயிர் தெழுந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஏற்றுக்கொண்ட அன்பு பிஷப் அண்ணாவுக்காக, பிஷப் அம்மாவுக்காக, துணை ஊழியருக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கொண்டு வந்த அன்பு பிள்ளைகள் அனைவருக்காக ஸ்தோத்திரம். சிறு குழந்தைகள் முதல் பெரியோர் வரை அனைவரையும் ஆசீர்வதியும். சில நிமிடங்கள் உடைய வார்த்தைகளை தியானிக்க, அதனால் எங்கள் உள்ளம் கொழுந்து விட்டு எரிய, வசனத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாய் திருவிருந்திலே பங்கு பெற உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். Bless Lord. We all bless our people. Jesus name. Jesus name. From head to feet you touch everybody and bless Lord. கர்த்தருடைய கிருபை பாதுகாப்பு தம்முடைய பிள்ளைகளோடு தொடர்ந்து இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. சபையார் எல்லாரும் சத்தமா ஆமென். கர்த்தர் நல்லவர். Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். 139வது சங்கீதம் 23வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். நேரம் குறுகி இருக்கிறதுனால வசனத்தை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன விளக்கம் தான். அடுத்து இது ஒரு ஜபமாக காணப்படுகிறதை அறியலாம். தேவனே என்றாலே ஒரு பக்தன் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். எதற்காக? அவருக்கும் ஆண்டவருக்கும் எந்த விரிசல். ஆண்டவரை நினைச்சா அவர் நம்மளுக்கு ஒரு பகைவனை போல தம்பிடக்கூடாது. ஆண்டவரை பற்றி யோசித்தா ஏதோ அவர் தள்ளி இருக்கிற மாதிரி தெரியக்கூடாது. இயேசுவை நினைத்தால் ஒரு இனிய நண்பராக நாம் ஃபீல் பண்ணணும். கூடவே அவர் இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணணும். அல்லையிலே சொல்லுங்க. ஜெபிக்கிறப்ப மட்டும் நம்ம ஜபத்தை கேட்குறாரு, அதுக்கப்புறம் எங்கேயோ காணலை, ஒரு தனிமையை நான் உணர்றேன், கைவிடப்பட்ட மாதிரி நான் யோசிக்கிறேன் என்கிற எண்ணம் வருமானால் இயேசுவை உங்கள் இனிய நண்பராய் அடையுங்கள். இயேசுவை எனக்கு ஒரு இனிய நண்பராய் வாரும். பெஸ்ட் ஃப்ரெண்டு. Who is your best friend in this world? Jesus, my best friend சொல்லணும். நான் எப்போ ஃபீல் பண்ணுவேன்? அநேக முறை ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். மற்ற நேரங்களில் ஒரு தகப்பனாக உணர்ந்திருக்கிறேன், தாயாக உணர்ந்திருக்கிறேன். இன்னும் சில நேரங்களில் ஒரு போதகராக, குருவாக, ஆசானாக உணர்ந்திருக்கிறேன். ஆனால் ரொம்ப எனக்கு அதிகம் ஒரு இனிய நண்பர். அல்லேலூயா. பக்கத்தில் உக்காந்து நம்ம தோல் மேலே கை போட்டுன்னு பேசுகிற மாதிரி நிறைய முறை நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஓவர் இக்கோஸ் விக்கல் 24 hours நான் ஸ்டாப். ஒரு மாதம் எப்படி இருக்கும் பாருங்க. செத்து போய் அப் டு டெத் ஐ வெண்ட். 7 ஆஸ்பத்திரி. பாவம், எனக்கு தான் பிரச்சனை. என்ன காப்பாற்றுறதுக்கு அவங்க ராத்திரி பகலாக முடிச்சுன்னுக்கிறாங்க. என் மனைவி எந்த நேரத்தில் என்ன ஆகுமோ தெரியல. சுருக்கமாக சொல்லிடுறேன். 7வது ஆஸ்பத்திரி சிஎம்சி. அவங்க சொல்லிட்டாங்க 20,000 ரூபாயை வாங்கி வச்சுக்கின்னு எங்களால் முடிஞ்ச அளவு எல்லாம் செக் பண்ணி எல்லாம் மருந்து ட்ரிப்ஸில் ஏற்றி பார்த்துட்டோம். விக்கல் நிற்கிறதுக்கு வேண்டிய அனைத்து பெரிய பெரிய டாக்டர் அப்போ தான் புக்குங்கள்லாம் எடுத்து படிக்கிறாரு. அப்போ தான் படிக்கிறாரு என் விக்கலுக்கு நிற்கிறதுக்கு. அதில் என்ன பாடம் இருக்குது சொல்லிட்டாங்க. விக்கலுக்குரிய அத்தனை சிகிச்சை கொடுத்தாச்சு, அது நிற்கலன்னா எங்கள் மேலே ஒன்றும் புரியல, எங்களுக்கு இதை புரியல, நீங்கள் கொண்டு போயிடுங்கன்ட்டாங்க. சிஎம்சிலே முடியல. கனவு கண்ட மாதிரி. சில ஆஸ்பத்திரிக்கு மனைவி என்ன டாக்ஸி வச்சு கொண்டு போனது கனவு கண்ட மாதிரி. நிற்க பலம் இல்லை, உட்கார முடியல, படுத்த படிக்க தான், சாப்பாடு இறங்காது. விக்கல் 24 hours ராத்திரி பகலா. இந்த குழந்தைங்களுக்கு வருமே விக்கல் தண்ணி ஊற்றி வாயில் சக்கரை போட்டா அப்படி இல்லை. இது ஒரு விக்கலுக்கு பரலோகம் வரைக்கும் போய் வரேன், ஒரு விக்கலுக்கும். அப்போ 24 hours 30 நாள் எப்படி இருக்கும் யோசித்து பார்த்துங்க. அதெல்லாம் விளக்கமாக சொன்னால் உங்களுக்கு வந்துடும் விக்கல். இப்போ சிஎம்சிக்கு போயிட்டு காலையில் போயிட்டு நைட்டு வந்து சேர்ந்துட்டோம். என் மனைவி கிட்ட சைகை கொடுத்துட்டேன், ஏன்னா பேச முடியல. போதும்
இனி எந்த ஆஸ்பத்திரிக்கும் வரணும். இன்றைக்கி நான் ரெடி ஆகிடுறேன், எங்கே பரலாங்க போகிறதுக்கு, இதை பக்கத்து ஊருக்கு போகிற மாதிரி சொல்லுங்கிறேன். எனக்கு இனிமேல் காப்பாற்றணுன்னு ஜெபம் பண்ணாதம்மா. அப்பா இயேசுவே நீங்கள் எடுத்துக்கோங்க என் கணவர்னு நீ சொல்லு, நல்லா வாய் தந்து நல்லா சொல்லு சத்தமாக. நானும் இனிமேல் இப்போ நைட்டுக்கு மனசில் ஏன்னா சவுண்டே கிடையாது, காற்று தான் வருது. படுத்துட்டேன். எனக்கு யோசனை வர்ற மாதிரி சுய நினைவு இருக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணிக்கிறேன். இவங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான் இது தேராதுன்ட்டு. என்னுடைய மனைவிக்கு தம்பி எனக்கு தெரியாமல் என்னை வீடியோ காட்டுனுக்குறாங்க ஆன்லைனில். அக்கா ஃபோனை ஆஃப் பண்ணுங்கக்கா கஷ்டமாகுதுன்ட்டு ஆடியோ பண்ணுறாரு. நான் காலங்காத்தால் புறப்பட்டு வந்துடுறேன், இனி மாமாவை பார்க்க முடியாது விசுவாச அறிக்கை சொல்லிட்டார். அப்புறம் என் அண்ணன் தம்பிங்களுக்கெல்லாம் சொல்லிட்டாங்க, இப்போ நைட் ஆயிடுச்சுமா, காலையில் நாங்கள் புறப்பட்டு வரோம், எப்படியோ சமாளின்ட்டாங்க. இவ்வளோ தூரம் ஆயிடுச்சு. அப்புறம் 2:30 மணிக்கு என் ஆத்மா என்னை விட்டு போகுது. எங்கே போகுது தெரியுமா? இயேசு பிறந்தார எருசலேம், அங்கே போகுது. பரலோகத்துக்கு தானே போனோம், அங்கே போகுது. மாடி மேலேருந்து அப்படியே போனால் நம்ம உடம்பு கீழே விழணும். நான் விழலை, தத்ரூபமாக கனவு தரிசனம் அப்படி இல்லை, தத்ரூபமாக தெரியுது. அங்கே போய் சேர்ந்துட்டு 1/2 மணி நேரம் ஆச்சு அங்கே போய் சேர்றதுக்கு. ஒரே ஒரு 1/2 மணி நேரத்தில் போயிட்டு பாருங்க. ஒரு 26வது மாடியில் ஒரு வெளிச்சமாக ஒரு ரூம், இயேசு உக்காந்துக்கிறாரு. கதவை திறந்து தைரியமாக உள்ளே போயிட்டேன். ஒன்றுமே ஆச்சரியமே படலை. அவர் பாட்டுக்கு நல்லா சும்மா ப்ளூவும் ஒயிட்டும் கலந்தா எப்படி இருக்குது வெளிச்சம் அப்படி இருக்குது. பார்க்க பார்க்க அவ்வளோ ஆசையா அந்த கண்கள், அந்த முகம். அப்பா இத்தனை வருஷமாக நான் மரணப்படுக்கை ஆனப்போ மோசேவை தான் பார்த்தேன், இப்போ இயேசுநாதரையே பார்த்துட்டேன். பாப்பா பவுல உக்காரு, சர்வ சாதாரணமா பாப்பா பவுல உக்காரு, கையை பிடிச்சி உக்கார வச்சாரு. என்னென்னவோ பேசுறாரு மேட்ருங்க. அப்போதான் யோசிக்கிறேன், இவ்வளோ பேசுறாரு, என் நிலைமை என்னான்னு இவருக்கு தெரியாதா? சர்வ வல்லமையும் பொருந்தியவர், எல்லாம் தெரியும், அல்பா ஒமேகா ஆதி அந்த முந்தினவர் பிந்தினவர். நான் நினைக்கிறேன் அவர்கிட்ட தைரியமா பேசல, மனசுல நினைச்சிங்கன்னா அவர் அப்படி பார்க்குறேன். நினைச்சு முடிக்கிற கையை எடுத்து என் தோல் மேல் போட்டு ஒரு டபால் ஒரு தட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா, உடனே அப்படி பார்க்க. இதுக்கெல்லாம் சோர்ந்து போகலாமா? இயேசு பேசுறாரு, இதுக்கெல்லாம் சோர்ந்து போகலாமா? இன்னும் எனக்காக நீ எவ்வளோ பாடுபட வேண்டியதாக இருக்குது. இதுதான் இயேசுனார் எனக்கு சொன்ன ஆறுதல். இன்னும் நீ எவ்வளோ எனக்காக பாடுபட வேண்டியதாக இருக்குது, திடம் மனதாயிரு. அந்த வார்த்தையை மறக்கவே முடியாது. கையை தட்டு, டப்ப டப்பா டப்ப டப்பா. ஆச்சரியம். அடுத்த ஒரு 5 நிமிஷம் போறப்ப 1/2 மணி நேரம், அங்கிருந்து வீட்டுக்கு வரத்துக்கு 5 நிமிஷம். பார்த்தா உயிரோடு இருக்கிறேன். செத்து போன டெட் பாடிக்கு உண்டான அத்தனை சிம்டம் நடந்திருக்குது என் உடம்புல. தனியாக வேர்த்து இருக்குது. செத்து உயிரோட வந்தோன்னு எனக்கு நல்லா தெரியுது. 1.5 மணி நேரம் அப்படி இப்படி தலை காலு கை காலை அசைக்க முடியல. ஆனால் ஒரு இன்ப உணர்வு, ஒரு இன்ப உணர்வு. ஏன்தான் நம்ம வந்துட்டோமோன்ற ஒரு வருத்தம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஆண்டவர் இயேசுவை நம்ம கண்ணால் பார்த்துட்டு அவர் கையை நம்ம தோல் மேலே வச்சு தட்டி நம்மளை சந்தோஷமாக அனுப்பி வச்சார. இந்த மாதிரி ஸ்லாக்கிங் யாருக்கு கிடைக்கும்? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயான்னு. காத்தா வரல, சவுண்டு வருது நல்லா. அப்புறமா தான் யோசிக்கிறோம், 1.5 மணி நேரம் கழிச்சு விக்கல் எப்போ நின்று போயிருக்குது. இப்போதான் டப் டப்பான்னு கை தட்டணும். எப்போ நின்று போய்க்குது நான் யோசிக்காத இருக்கிறேன். இந்த இன்ப உணர்வில் அதை மறந்துட்டேன். அதுக்கப்புறம் என் மனைவிய அம்மாண்ண, ஓ இவர் இன்னும் போகலையா அப்படின்ட்டு கிட்ட வந்தாங்க. அது ஒரு 2-3 மணி இருக்கும். ஏசப்பாவே பார்த்துட்டேன், சுகமாகிட்டாரு, மீதி நான் காலையில் சொல்கிறேன், நீ போய் தூங்குன்னேன். அப்படியா மெய்யாவா சோத்தனன்ட்டு 1 மாதம் கழிச்சு காலையில் எழுந்து பசி எடுக்குதுன்னு சொல்கிறேன். பசி எடுக்குது, அப்படி எலும்பு தோலுமா அப்படியே நிற்க வச்சா எலும்பு தான் தெரியும், அப்படி இருக்கிறேன். அப்படியா மெய்யாவா பசி எடுக்குதா? போனாங்க, ஒரு 2 இட்லி கொண்டு வந்தாங்க, சட்னி. 1/2 இட்லி சாப்பிட்டேன். மறுநாள் 1 இட்லி சாப்பிட்டேன். அதுக்கு மறுநாள் 1.5 இட்லி சாப்பிட்டேன். அதுக்கு மறுநாள் ஆட்டுக்கறி வாங்கி குழம்பு செஞ்சுன்னு கொண்டு வந்துக்கிறாங்க. இட்லி 4 இட்லி சாப்பிட்டேன். ஏன் தெரியுமா? மட்டன் குழம்பு டேஸ்டாக இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக புஷ்டியா. இதில் என்ன, இனிய நண்பராக என் தோல் மேலே கை போட்டு பேசினார, அதான் இயேசுவே என் அன்பு நண்பரே அப்படி ஆயிரணும்.
If you love more and more human, many problem will come. If you love Jesus Christ more and more, all problem will solve. எங்க மாமாவை பார்க்கலன்னா என்னால் இருக்கவே முடியாது. போ, மாமாவை பார்க்கலன்னா உயிரோடு இருக்க முடியாதுன்னா செத்து போ. அப்படியா போட்டேன்னா லாடு லபக்குதாஸ் அவரு ஆண்டவர் இல்லாம நான் உயிரோடு இருக்கவே முடியாது. மனிதர்களை நம்பி மோசம் போகாதே. மலேசியாவில் ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணி முடிக்கிறேன். ஒரு வாலிப பொண்ணு 12th இருக்கும், நம்ம ஊர் படிப்பா. அங்கே என்னமோ சொல்லுவாங்க, அங்கெல்லாம் சுவிசேஷகரில் கூட பாஸ்டர்னு கூப்பிடுவாங்க. பாஸ்டர் நீங்கள் எங்கேருந்து வந்துக்கிறீங்க? நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறேன். இந்தியாவில் எங்கேருந்து? சென்னையில் இருந்து. சென்னையா? மெய்யாவா? ஆமாம். என்னம்மா அவ்வளோ ஆர்வமாக கேட்குற? விஜய் சாரை பார்ப்பீங்களா? அது என்ன நினச்சிக்கிச்சு, விஜய் சாருக்கு பக்கத்து வீட்டில் நான் இருக்கிறேன்னு. இல்லைம்மா எனக்கு டைம் எல்லாம் கிடையாது, ஏன் உண்டு என் ஊழியம் உண்டா அப்படின்னு. என்ன அங்கிள் இப்படி சொல்லிட்டீங்க? விஜய் சார்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் உயிர். அவர் படத்தை வாரத்துக்கு ஒரு முறை நாங்கள் ஜபத்தோடு பார்க்குறோம். இந்த கன்றாவியை எங்கே போய் சொல்கிறது? விஜய் சார்னா எங்களுக்கு உயிர். சினிமா பார்க்கறது பாவம்னு நம்ம தொண்டை தண்ணி போக பிரசங்கம் பண்ணுங்கிறோம். விஜய் சார் படத்தை ஜபத்தோட. அதான் கேட்டேன், நீ ஜபத்தோடு பார்த்து ஞானஸ்தானம் எடுத்தியா? எங்கன்னா அந்த ஜபத்தோடு பார்த்துட்டு எங்கன்னா ஊழியம் போய் கைப்பிரதி கொடுத்தியா? என்ன நீ இப்படி பேசுற? ஒரு கிறிஸ்துவ பெண்ணாக இருந்துக்கிட்டு இப்படி பேசலாமா? என்ன பாஸ்டர் அப்படி சொல்கிறீங்க? நான் என் செல்ஃபோன் நம்பர் தரேன், அவர்கிட்ட கொடுத்து எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. இன்னும் திமிரியா இருக்குது அதுக்கு. இந்த மாதிரியெல்லாம் பேசக்கூடாது. உக்காரு, ஒரு நிமிஷம் உக்காரு. உன் உடம்புல இயேசுவே இல்லை, உன் உள்ளத்துலேயும் இயேசு இல்லை. உன் உடம்பு ஃபுல்லாக அவர் மேலே நான் குறை சொல்லலை. அவர் வயிற்று பிழைப்புக்கு நடிக்கிறாரு, அவருக்கு இப்போ மனைவி பிள்ளைகள் இருக்குது. உன் உடம்பு ஃபுல்லாக ரத்த ஓட்டத்தில் இயேசு இல்லைம்மா, விஜய் சார் தான் இருக்கிறாரு. உங்கள் எல்லாருக்கும் விஜய் சார் மேலே உயிர்ன்றீங்களே, அவருக்கு உங்கள் மேலே உயிரா? நாங்கள் யாருன்னு அவருக்கு தெரியாதுங்க அங்கிள். தேவையா? உன்னை என் உருவத்தை என் கையில வரைந்து வைத்திருக்கிறேன், உன் நினைவாகவே இருக்கிறேன், உன்னை நான் நேசிக்கிறேன், உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவரையே மறந்துவிட்டு வயிற்று பிழைப்புக்காக ஒரு நடிகனை உன் உள்ளத்தில் வைத்திருக்கிறாயே. இன்று நீ மரித்தால் இயேசுவோடு நீ இருப்பாயா? அதிரி போச்சு, கண்ணு கலங்கிடுச்சு. எனக்கு இல்லை, அந்த பொண்ணுக்கு. என்ன செய்யிட்டாங்களே, எனக்கு இதெல்லாம் தப்புன்னு தெரியாது. முட்டி போடு. ஐயா பிரசங்கம் பண்ணது 3/4 மணி நேரம் அந்த சர்ச்சில். இந்த பொண்ணுக்குள்ள இருந்த அந்த இச்சாரோக ஆவியை துரத்துறதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு. அல்லேலூயா. போயிடுச்சு, அந்த ஆவி போயிடுச்சு. அதுவே சொல்லுது, நல்லா தெரியுது அங்கிள், ஃப்ரீயாக இருக்கிறேன். இப்போ சொல்லு, who is your best friend? Jesus is my best friend. 1 மணி நேரத்தில் ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்தியாச்சு. எதுக்கு இவ்வளோ தூரம் சொல்கிறேன் தெரியுமா? என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் கர்த்தாவே. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை, அதான் ரொம்ப டச்சிங். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை சோதித்து நித்திய வழி, நித்திய வழியில சொல்லுங்க எல்லாரும் என்னை நான், அதான் பரலோக வழி. நமக்குன்னு ஒரே ஒரு வழி, கல்வாரி பாதை. அதுதான் நம்மளை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும், வேற ஒண்ணுமே கிடையாது. யோசித்து பாருங்க, உங்க உள்ளத்துல முதல் இடம் ஆண்டவர் இயேசுவுக்கு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. திருமணமான புருஷர்கள், உங்க இருதயத்தில் முதல் இடம் யாருக்கு? 2வது இடம் மனைவிக்கு. யாருடைய மனைவிக்கு? என்னுடைய சொல்லணுமே. இந்த காலத்தில் அது சொன்னாதான் நான் அது சர்டிஃபிகேட்ல ரெக்கார்ட் ஆகும். 2வது இடம் மனைவிக்கு. யாருடைய மனைவிக்கு? என்னுடைய மனைவிக்கு. அப்படி சொல்லணும். இப்ப சொல்லுங்க, 1 2 3. பயமாக்குதா? திருமணமான சிஸ்டர்ஸ், உங்க உள்ளத்துல முதல் இடம் யாருக்கு? ஏசு அப்பா. சூப்பர் சூப்பர். 2வது இடம் கொஸ்டின் அவுட் ஆயிடுச்சு பாருங்க, இல்லைன்னா மாட்டின்னு இருப்பாங்க. என்னுடைய ஒன்னுத்துக்குமே உதவாத சோப்பலாங்கி புருஷனா இருந்தாலும் சரி, கீழ்ப்படையணும், பயபக்தி பதிபக்தி. மனைவியானவள் புருஷன் மேல் பயபக்தியாய் இருக்க கடவுள். திருவிருந்து எடுத்துருந்து பெருசு இல்ல, அலட்சியம் பண்ணக்கூடாது. சொந்த புருஷனை அலட்சியம் பண்ணக்கூடாதுமா, கோபமா பேசக்கூடாது.
உங்க பாயிண்ட், உங்க கருத்து சொல்லுங்க. கோபமா பார்க்க கூடாது. ஒரு அம்மா சொன்னாங்க, ஏசப்பாவை நான் பார்த்ததே இல்லையா, என் கணவருடைய அன்பிலே நான் என் இயேசுவை காண்கிறேன். அப்படி சொல்லணும். அப்படி சொல்ற அளவுக்கு புருஷர்கள் இருக்கணும். அதான் முக்கியம். புருஷர்களுக்கு இன்னொரு டிப்ஸ் தரேன். உங்க வாழ்க்கையில் பிரச்சனை வராம இருக்கணுமா, சரிம்மா, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க சரிம்மா. அடுத்தது சாரிமா, இதயம் குளிர்ந்து விடும். சாரிமா. அதுக்கு ஒத்து வரலையா, ஜவுளி கடி கூட்டிக்கிட்டு போய் 2 சாரிமா. அதுக்கு ஒத்து வரலையா, பக்கத்திலே ஹோட்டல் இருக்குது 2 பூரிமா. பிரச்சனை தீர்ந்துச்சு பாருங்க. எவ்வளவு வர வேண்டிய பெரிய பிரச்சனை கடைசியா அந்த பூரியோட முடியுது. அதான் கர்த்தருக்குள் நான் பூரிப்பாய் மகிழ்கிறேன். அந்த பூரிப்பு வேற, சாப்பிட்ற பூரி வேற. அதே போல நான் சிஸ்டர்ஸ், என்ன கோபம் வரட்டும் உங்க வீட்டுக்காருக்கு, நீங்கள் கோபப்பட்டாலும் அத்தான் அழகா இருக்கிறீர்கள், எம்ஜிஆர் மாதிரி இருக்கிறீர்கள். ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச நடிகர் பேர் சொல்லி அப்படி ஜாயிண்ட் பண்ணி பேசி பாருங்களா. நம்ம தான் யோசிப்பு யாரையும் பார்த்தது இல்லையா. நம்ம பார்த்தது எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், முத்துராம, எங்க காலம். இப்போ இன்னும் நிறைய வந்துக்குதுங்க. அப்படி சொல்லி அவரை சிரிக்க வச்சிடணும். ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் சிரிக்கணுமாமே. டாக்டர் சொல்றாரு, ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் சிரிக்கணும். ஒரே அடியா இல்லை, கொண்டு போயிடுவாங்க, பக்கத்தில் தான் இருக்குது. அப்பப்போ 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 நைட்டு கணக்கு போட்டு பாருங்க, 1/2 மணி நேரம் ஆயிருக்கணும். அப்படி அரியர்ஸ் இருக்குதா, பசங்க தூங்கிடுறாங்கல்ல, கணவன் மனைவி சும்மாவே ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்த்து மீதி நேரம் சிரிச்சுட்டு தூங்குங்கள். இப்படி சொல்லுங்கிறேன். திருநெல்வேலியில் அந்த மூஞ்ச பார்த்தா சிரிக்கிற மாதிரி இருக்குதுன்ட்டான். நான் சொன்னேன், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. கல்யாணம் பண்றப்போ பொண்ணு பிடிச்சிருக்குதான்னு கேட்டாங்களா இல்லையா, அப்ப நல்லா இருந்துச்சுங்கய்யா, இப்ப நல்லா இல்லைன்றான். பதிலுக்கு பதில் பேசின்னு வரான். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அது மாதிரி உங்க மனைவி உன்ன சொன்ன, ஆமா ஆமா இனிமே சொல்றேன், ஒத்துக்கினான். அதே போல பரலோகத்துக்கு போனா, கணவன் மனைவி 2 பேருமே பரலோகத்துக்கு போனா, அங்க கணவன் மனைவியா வாழ முடியாதுன்னு ஒரு இடத்துல ஒரு பிரதர் அல்லேலூயா வாழ்க்கையை வெறுத்து போயிட்டு இருக்கிறார். அவர் பாவம் என்னன்னா, மனைவி கூட இருக்கிறது அவர் விரும்பல. வந்துட்டாரு திருப்பி, கூட்டம் முடிஞ்சுதான். ஐயா ஐயா இன்னும் ஒரே டவுட்டு, என்ன சொல்லுங்க. அங்க பரலோகத்தில் என் மனைவி அங்க வந்துட்டா எப்படின்னாரு. உங்களை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு வேற பக்கம் போயிடுவாங்கன்னு. அப்பா இது போதும் பிரதர். அப்போ அங்க கூட பாருங்க, மனைவி வந்து எட்டி பார்க்கறத கூட அவரு ஏன் சொல்றேன்னா, அப்படி இருக்காதீங்கன்ற. பரலோகம் போறதுக்கு ஆசைப்படுங்க, ஆனா இந்த பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு பரலோகம் போகக்கூடாது. குடும்பமா போய் சேரணும். அதான் நம்ம ஜபம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அதான் குடும்ப ஜபம். காலையில தூங்கி எழுந்த போடும் கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்ப ஜபம். சாப்பாட்டுக்கு முன்னாடி நைட்ல குடும்ப ஜபம். அப்புறம் பாருங்க சமாதானமா இருக்கும். கோபத்தோடு பெட்டுக்கு போகாத தம்பதியார், லிசன் வெரி இம்பார்ட்டன்ட். கோபத்தோடு ஒரே பெட்ல படுக்கிறீங்க, கோபத்தோடு பெட்டுக்கு போகாத. பிசாசு குரங்க படுத்துக்கணும், குழப்பத்தை உண்டாக்குவா. ராத்திரி எல்லாம் கனவுல சண்டை வர்ற மாதிரி பண்ணிடுவான். சந்தோஷமா தூங்கி பாருங்க, ஏசப்பாவே கனவுல வருவார். தேவன் தம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்ளவே குடும்பத்தை உண்டாக்கினார். அது சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். குடும்ப முகாம் தனியா வைங்க, இன்னும் டீப்பா பேசலாம். நம்மை நாமே 1 கொரிந்தியர் 11:31 இன்றைக்கு திருவிருந்து முன்னிட்டு இந்த வார்த்தை, திருவிருந்தை பற்றி பவுல் எழுதிட்டு இதை கொடுக்கிறார். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அங்க பழைய ஏற்பாட்டில் ஜபம், இங்க போதனை. அங்கே பக்தன் ஜபமா ஜபிக்கிறார். என்னை நிதானித்து பார்க்கிறேன், என்னை சோதித்து பாருங்க ஆண்டவரே, என்கிட்ட குறை இருக்கக்கூடாது. என் சிந்தனையிலும் என் கண்களிலும் என் வாயிலும் என் நடக்கையிலும் என் அந்தரங்கத்திலும் ஒரே ஒரு சின்ன எரர் உமக்கும் எனக்கும் இடையில வரக்கூடாது. என் குடும்பத்திலேயும் யாருக்குள்ளேயும் விரிசல் வரவே கூடாது. அப்பா நான் விடுதலையோடு உங்ககிட்ட இருக்கணும் ஆண்டவரே. என்ன ஆண்டவர் வந்து நிக்கணும், உடனே தூரத்தில் தம்புற மாதிரி. அதுக்கு ஒரு பாவ அறிக்கை பண்ணணும், அதுக்கு ஒரு 1 மணி நேரம் ஒதுக்கணும். ஒரு சிலர் பண்ண பாவத்துக்கு 40 நாள் உபாசம் இருந்தா கூட அது மன்னிக்கப்படல. ஏன்னா அப்படி பெரிய அளவில் ஆயிடுச்சு நிறைய பேருக்கு. தூர 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 தூரம் போயிட்டோம் நிறைய பேர் சில காரியத்தில். பாஸ்டர் அண்ணன் பிஷப் பண்ண ஒரு விளக்கம் கொடுத்தாரு பாருங்க, இந்த செல்போன் விஷயமா. அது உண்மை. நீங்க எதனாலும் பார்த்துட்டு டெலீட் பண்ணலாம், ஆனா இங்க உங்க போன்ல தான் டெலீட் ஆகும், அங்க சேட்டலைட்ல டெலீட் ஆகாது.
சைபர் கிரைமில் டெலிட் ஆகாது. அப்போ ஓப்பன் பண்ணி காட்டினா இங்கே நியாய தீர்ப்பு. அதனால தான் உங்கள் செல்போனை பரிசுத்தமாக பார்த்துக்கணும். கையை தட்டு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. யோசிங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் தேவை. நம்மை நாமே அறிந்து நாம் ஞானி நமக்குள்ளே நாம் நியாய தீர்ப்பு கொடுக்கணும். இந்த பாருங்க, நீ பாவி, நீ தப்பு பண்றன்னு சொல்லுது இந்த விரல். இது சொல்லுது. ஒரு விரல தான் உங்களை குற்றவாளியை தீக்குது, அடுத்தவங்களை. மேலே பாருங்க, ஒரு கட்டை விரல். ஆண்டவர் தான் எல்லாத்தையும் ஆண்டவர் பார்க்குறாருன்னு சொல்லுது. இது 3 விரல் என்ன தான் காட்டுது. ஒரு விரல் அடுத்தவனா தான் எதிர்க்க காட்டுது. ஆனா 3 விரல் என்னதான் நீ எப்படி இருக்கிற. புருஷன் மனைவி உட்கார வச்சுக்கின்னு நீ பண்ற தப்பு 1 2 3 சொல்லணும் தானா. உட்காந்து கேட்டுச்சான் பொறுமையா, பாவம். அப்புறம் சொல்லிச்சான், நீ ரொம்ப யோகியமா போதும். அப்ப அவன் என்ன யோசித்தான், ஓஹோ நம்ம மேலேயும் தப்பு இருக்குது. ஆண்டவர் தான் என் மனைவி மூலமா இந்த வார்த்தையை பேச வச்சாருன்னு உணர்ந்து, நீ ரொம்ப யோகியமா, நீ ஒழுங்கா இருந்தா தானே நான் ஒழுங்கா இருப்பேன்ற மாதிரி அவங்க ஆயிடுச்சு. ஆனா நல்ல வேலை, அதுக்கப்புறம் அவனுக்கு கோபம் வரல. ஏன் தெரியுமா? மனசாட்சினாலே குத்தப்பட்டான். அப்படியாவது ஒத்துக்கணும். நம்ம குடும்பத்தில் நம்மளை ஒருத்தர் கணவனை பற்றி மனைவிக்கு நல்லா தெரியும், மனைவியை பற்றி தான் கணவனுக்கு நல்லா தெரியும். அப்புறம் எதுக்கு வேஷம்? இங்கே இருக்குது நியாய தீர்ப்பு. நமக்குள்ள ஒருவரில் ஒருவர் அன்பு கூறாவிட்டால், கண் முன்னாடி இருக்கிற மனைவி கிட்ட அன்பு கூறாவிட்டால், காணாத தேவனை எப்படி நீ நேசிப்பாய்? கண் முன்னாடி இருக்கிற உன் புருஷனுக்கு கீழ்ப்படியாவிட்டால் நீ கர்த்தருக்கு எப்படி கீழ்ப்படிவாய்? கொஞ்சம் உட்காந்து யோசிக்கணும். புருஷன் போயிடுறாரு பாவம் சம்பாதிக்கிறதுக்கு, டைம் இருக்குதுல்ல, பெருகிட்டு பாய் போட்டு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க. புருஷன் வர்றதுக்குள்ள சும்மா குளிச்சுட்டு ட்ரிம்மா, எத்தனை மணிக்கு வராருன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். எப்படி இருக்கணும் புருஷன் வர்றப்பா? ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். நீட்டாக குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிக்கின்னு வேற லெவலி பேத்தி லெவலி எல்லாம் போட்டுன்னு பான்ஸ் பவுடர் போட்டு மூஞ்சில் அப்பி தலையெல்லாம் நல்லா வாரி பார்க்குறப்ப அவ்வளோ புருஷன் எவ்வளோ தடைகளை கடந்து வராரு. என் மனைவியினுடைய அன்பான முகத்தை நான் போய் பார்ப்பேன் அப்படியெல்லாம் நினச்சின்னு வராரு. கதவை தட்டுறாரு, தூங்கினுக்குது. தலையை விரிச்சு போட்டு வாயில் ஜொல்லு வைக்கினே தூங்கினுக்குது. யாரு? நீங்களா? புருஷன் வர்றப்ப நீங்களான்னு கேட்டா அப்புறம் என்ன நினைக்கிறது? ஆடாப்பா, இந்த காட்சியை பார்க்கவா நான் வந்தேன் அப்படின்னு அவர் உக்காடுறாரு. சரி போனது போச்சு. தலைமுடியெல்லாம் சேர்த்து ஒரு மாதிரி இப்படி இப்படி பண்ணி கட்டுவீங்களே, அப்படி கட்டிட்டு தண்ணியோ காப்பியோ கொடுக்கணுமா இல்லையா? திருப்பி போய் தூங்கிடுச்சு. எப்படி இருக்கும்? நம்ம வீட்டில் தான் இருக்கிறோமா, சுடுகாட்டில் இருக்கிறோமா? நியாயமான கோபம் வருமா வராதா? யோசிக்கணும். இப்படி நிறைய குடும்பத்தில் பிரச்சனை வருதுங்க. உங்கள் கணவருக்கு நீங்க கவர்ச்சியா இருக்கிறது பாவம் அல்ல, அதான் பரிசுத்தம். அல்லேலூயா. ஆமா, பரிசுத்தம். நான் சீயோன் குமார்த்தி, நான் பரலோகத்துக்கு போக போறேன், நீ வந்து அங்கிட்ட கூட வராத, அந்த மாதிரி சில லூசுங்கெல்லாம் இருக்குது. அது தாம்பத்திய வாழ்க்கைக்கே தடையாயிடும். 3 பிரச்சனை வருது குடும்பத்தில் தெரியுங்களா? சரீரத்தில், உடல் சரீரத்தில் வியாதி, பொருளாதார நெருக்கடி, 3 இந்த தாம்பத்தியத்தில் தடை. அந்த தாம்பத்தியம், நான் புல்பிட்டில், கர்த்தருடைய புல்பிட்டில் நின்று பரிசுத்தத்தை பற்றி பேசுகிறேன். தாம்பத்தியம் என்பது அசுத்தம் அல்ல பிரியமானவர்களே, அது பரிசுத்தம். அதுக்காக தான் ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்தார். மேல் டு ஃபீமேல், ஒரு ஆதாமுக்கு ஒரு ஏவாளை கொடுத்தார். சூழ்நிலை, பலவீனங்கள், வியாதிகள் அல்லது சில வேறு சில உங்களுடைய பொறுப்புகள் கட்டுப்பாடுகளில் நீங்கள் பேசி அதை நிறுத்தி வச்சு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கலாமே தவிர, ஆண்டவர் இயற்கையாக கொடுத்த அந்த தெய்வீக உணர்வை புருஷனுக்கு வரும்பொழுதோ அல்லது மனைவிக்கு ஏற்படும் பொழுதோ அதை தடுத்து கேவலமாக பேசி கலாட்டா பண்ணி பிரச்சனை, அது பெரிய பயங்கரமான பாவம். அப்படியாப்பட்டவங்க கல்யாணமே பண்ணக்கூடாது. அன்னகர்களாக இருந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யலாம். கல்யாணமும் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் வருஷம் கழிச்சு எனக்கு அது ஒரு மாதிரி இருக்குது, அது அசுத்தம், பாவம், அது இச்சை, அது சரீர உணர்ச்சி தானே, தப்பு. அநேக ஸ்திரீகளை தான் படைக்கக்கூடாது. பழைய ஏற்பாட்டிலையும் பாருங்க, ஒரு ராஜாவாக வேண்டும் என்று விரும்புகிறவன் அநேக ஸ்திரீகளை படைக்கக்கூடாதுன்னா மனைவியை தவிர இன்னொருத்தையே கல்யாணம் பண்ணக்கூடாது. ஆனாலும் அவங்க விரும்பினாங்க, விட்டாரு. அப்போ இயேசு கொண்டாந்தாரு பாருங்க ஒரு பரிசுத்தம், கிருபையும் கொடுத்தாரு, பரிசுத்தத்தின் ஆழத்துக்கும் போயிட்டாரு. என்னது?
ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தாலே அவன் தன் இருதயத்தில் விபச்சாரம் பண்ணிவிட்டான். மத்தேயு 5:23 படிச்சு பாருங்க. அதே போலதான் ஒரு யாரோ ஒரு சினிமா ஒரு பொம்பளை சொல்லிட்டு வைக்க இல்லாத 25 வருஷமா நான் விஜய் சாரை லவ் பண்ணுகிறேன், எப்படினாலும் கடவுள் எங்க 2 பேரையும் ஒன்னா சேர்ப்பாரு. இன்னும் விசுவாசத்துல இருக்குது அது. எப்படினாலும் எங்க 2 பேரையும் ஆண்டவர் ஒன்னா கடவுள் ஒன்னா சேர்ப்பாரு. அது லூசா? யாரு லூசு? பாருங்க, இப்ப இருக்கிற பிரச்சனைக்கு அந்த வீடியோ தான் ஓடுது அங்கங்க. ஒரு பொம்பளை சொல்லுது, என் கணவரை விட எனக்கு விஜய் சார் தான் ரொம்ப பிடிக்கும், அதை தூக்கின்னு போய் எங்க போறது? என்ன எங்க மனைவி இப்படி சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்க? அவளுடைய புருஷன் சொல்றான், எனக்கு என் மனைவியை விட திரிசா தான் ரொம்ப பிடிக்கும்ட்டான். பேலன்ஸ் பண்ணானா? அப்ப இதுங்க ரெண்டும் கணவன் மனைவியா வாழ்ந்து என்ன பிரயோஜனம்ன்ற? உன் மனைவி கிட்டயோ புருஷன் கிட்டயோ இல்லாத காரியங்கள் வேற எங்கேயும் கிடையாது. நீங்க தான் பிரிஷியஸ், ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க தான் பிரிஷியஸ். அல்லேலூயா. நீர் கொடுத்த என் கணவருக்காக ஸ்தோத்திரம் எப்பனா சொல்லிக்கிறீங்களா? மனசாட்சியை தொட்டு சொல்லணும். நீ அவர் என்ன வேணா குறை இருக்கட்டும்பா, அம்மா ஒரு நாளைக்கு 5 முறை திட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. சொந்த புருஷன் திட்டாத வேற யார் திட்டுவாரு? எப்படி பிடிச்சு பாருங்க பாயிண்ட். சொந்த புருஷன் திட்டுறாரு, அதில் போய் என்ன சிரிச்சிட்டு உங்க பாட்டுன்னு போய் குழம்பு எதனா அவருக்கு பிரியமானதை செஞ்சு கொடுத்துட்டு எதிர்க்க உக்காந்து வேடிக்கை பாருங்க. சாப்பிட்டா அம்மா நான் இப்படி கோமா திட்டேன், சாரிம்மா, நல்லா சமைச்சிருக்கிற, அருமையா இருக்குது சாப்பாடு, சாம்பார் குழம்பு, கண்டிப்பா பாராட்டுவார். பிரதர்ஸ், எப்படி இருந்தாலும் சரி உங்க மனைவி சமையல் நல்லா இருக்குதுன்னு சொல்லணும். சொல்லுவீங்களா? நான் 40 வருஷம் அப்படிதான் சொல்லுங்கிறேன். எங்களுக்குள்ள அக்ரிமெண்ட் இப்படியெல்லாம் சொல்லுவேன், நீ பயந்துடாத. உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு நாங்க எப்படி ஆவரம் பாரு சொல்லணும். அதே போல புருஷன் எதுனா வாங்கின்னு வராரா, நல்லா இருக்குதாத்தான், அது நல்லா இல்லையோ நல்லா இருக்குதோ, முதல்ல அவரை வந்து பாராட்டி பேசணும். வில்லனாவே நினைக்கூடாது. அப்பாவை பெற்றெடுத்த பிள்ளைகள் கிட்ட அப்பாவை வில்லனாவே காட்டும். அப்பா வந்துட்டார், ஓடு 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 போய் ஒழிஞ்சுக்க. ஏன் வசனம் ஒப்பிக்கல, பையன் முட்டி போட வச்சுட்டு போயிட்டார் அப்பா. அம்மாவுக்கு பரிதாபம் வந்துருச்சு, துன்றா துன்றா துன்றா. அப்பா வரத்துக்குள்ள அப்பா வந்த பிறகு சாப்பிடாத மாதிரி காட்டிக்கா, உனக்கு வந்து துண்ணு. இப்படிதான் மக்காக்கி வச்சு நிறைய அம்மாமாருங்க தன் பசங்களை நரகத்துக்கு அனுப்பி வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் முடியாது. அப்பா சொல்லிட்டு போயிட்டா, நான் எங்கள் அம்மா அப்படிதான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அதெல்லாம் முடியாது. பதிபக்தி, அந்த காலத்தில் புருஷன் மேலே அவ்வளோ பக்தி. அப்பா சொல்லிட்டாரு சாப்பாடு கொடுக்காத, அவர் வரட்டும் நான் தரேன், அவ்வளோதான். அவர் வர்ற வரைக்கும் முட்டி போட்டு உக்காந்துரும். ஏன் தெரியுமா? வாசனை ஒப்பிக்கல, முட்டி போட்டு சொல்லிட்டு போயிட்டார். அவர் வந்த பிறகு சரி சரி எழுந்துருங்க, இப்போ நான் 2 வாசனை ஒப்பிங்க சொல்லிட்டு பிறகு தான் அந்த ஒரு 2 தோசையோ இட்லியோ கிடைக்கும். அப்படியெல்லாம் வளர்ந்தோம் ஐயா நாங்கள் பக்திக்காக. இப்போ பசங்களுக்கு பெற்றோர் பயப்படுறாங்க. ஏன் பையன் வரலமா? பயமாக்குதுயா சர்ச்சு கூப்பிடுறதுக்கு. பசங்க 4 பேர், இதான் 4 பேர் வந்துக்கிறாங்களா, ஒருத்தம் கூட அடங்குறது இல்லையா, அடிக்கிறாங்க ஐயா. பசங்க அடிக்கிறாங்கயான்னு சொல்றீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? நீங்க இல்ல பசங்களை அடிச்சு வளர்த்துருக்கணும். என்ன ஆச்சு? பைபிள் படிக்கிறீங்க தானே? 5 விளையாதது நிறைய ஒரு 25 வசனம் இருக்குது. ஆனாலும் நம்மை நாமே சோதித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் அந்த வார்த்தைக்காக ஒரு 10 கொஸ்டின் மட்டும்தான், அதுக்கு விளக்கம் கிடையாது. ஏன்னா ஐயா சொன்ன நேரம் முடிஞ்சிட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அதனால் இதை மட்டும் சொல்லிட்டு நான் பிரியா விடை பெறுகிறேன், ரொம்ப துக்கத்தோடு விடை பெறுகிறேன். இன்னும் 2 மணி நேரம் கொடுத்தா திருப்தியாக இருந்திருக்கும் பம்முன்னு. சரி, நான் கீழ்ப்படினுமே. அதனால் நம்மை நாமே சோதித்தால், நம்மை நாமே நிதானித்து அறிந்தால், இஃப் யூ டெஸ்டிஃபை யுவர் செல்ஃப் நோ ஜட்ஜ்மெண்ட் டு யூ. நிறைய பேர் நியாய தீர்ப்புக்கு பயப்படுறாங்களே, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு. ஏன் பயப்படுற? இங்க வா, 10 கொஸ்டின் கேட்டுக்க. உனக்குள்ளவே நீ நியாய தீர்ப்புக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தைரியமா கிரீன் சிக்னல்ல இயேசு கிறிஸ்து கிட்ட போய் சேர்ந்துடலாம். எங்கேயுமே உங்களுக்கு விசாரணையே கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகள் அவரோடு கூட அரசாளுவார்கள். இங்கேயும் உலகத்திலே ஒன்று, if possible you can write what I am telling. How is my relationship with God? என்னுடைய ஐக்கியம் ஆண்டவரோடு எப்படி இருக்கிறது? 2, can anybody teach to me?
நீங்கள் சபை விசுவாசி, உங்களுக்கு உங்கள் போதகர் தான். போதகருடைய உபதேசத்தை நான் கேட்டு கீழ்ப்படுகிறேனா? கேன் ஐ ஒபே? இன்னைக்கு என்ன ஆச்சு பிஷப் ஐயாவுக்கு? நல்லா தானே பேசினிருந்தார் வாரம் வாரம். ஆமாம், இன்னைக்கு நியாய தீர்ப்பை பற்றி பேசுகிறப்போ வசனம் அதுக்கேற்ற மாதிரி தான் பேசுவார். ஒரு வாரம் வாக்குத்தத்தம் பேசுவார், ஒரு வாரம் பரலோகத்தை பற்றி பேசுவார். இதெல்லாம் எதுவும் பாதிப்பு இருக்காது. அன்பை பற்றி பேசுவார். நியாய தீர்ப்பை பற்றி, நரகத்தை பற்றி, சில எச்சரிப்பு கண்டிப்பை பற்றி பேசுகிறப்போ கர்த்தருடைய கோபாக்கினை அந்த வார்த்தையின் மூலமாக அவர் பேசுகிறப்போ அவருக்கு கொஞ்சம் அந்த மாம்சத்தில் கோபம் வெளிப்படும். அது எப்படி கோபமான வார்த்தையை அன்பாக பேச முடியும்? விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு உங்களை தப்பித்துக் கொள்வது யார்? வழிகாட்டினவன் யார்? யோவான் சாணங்க பேசினார். இப்போ அது அந்த வசனத்திலே இருக்குது. எப்படி இருக்குது? கோபமாக இருக்குதா இல்லையா? விரியன் பாம்பு குட்டிகளே, ஓ வெரி நைஸ், பாம்பு குட்டிகளா, வெரி நைஸ். வரும் கோபத்திற்கு தப்பித்து கொள்ள ஆமென். உங்களுக்கு வகை காட்டினது யாரு? யாருமா? யாரு? அப்படியே கேட்பாங்க. சொல்லுங்க. அந்த வசனம் கோபமாக தான் இருக்குது. அதில் தான் கோபமாக பேச முடியும். நல்லா தான் இருந்தார் கிருபாகரன் அண்ணன், இன்னைக்கு கோபமாக பேசினார். வசனத்தை கவனி. சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்லாம் வரக்கூடாது. நம்பர் 3, am I living in middle of God's willing? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரீங்க, போகிறீங்க. how your life Monday to Saturday? மற்ற நாள் அவர் வந்து பார்க்க முடியுமா? எல்லாரையும் முடியாது. அவருக்கு எவ்வளோ அந்த வயசு வேறு ஆயின் போது ரெஸ்ட் எடுக்கணும். மற்ற நாட்களில் நான் விசுவாசியாக வாழ்கிறேனா? பரிசுத்தமாக. அதான் ரொம்ப முக்கியம். கர்த்தரின் சித்தத்தில் 4, why I am doing this, think before do. ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி, விசுவாசி கவனிங்க, சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர் வரை, ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னாடி இதை நான் ஏன் செய்கிறேன், இதை நான் ஏன் செய்கிறேன், அந்த கேள்வி கேட்கணும். சகோதரிகள் கைப்பிரதி எடுத்துன்னு பைபிள் உமா நிற்பீங்க. ஏன்னா நல்ல அருமையான சபை குரூப் எல்லாம் இருக்கும். உங்கள் கணவருக்கு மதியத்துக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு பைபிள் ட்ராக்ஸ் எல்லாம் எடுத்துன்னு போங்க. கர்த்தர் ரொம்ப பாராட்டு. ரட்சிக்கப்படாத புருஷர் சில வீட்டில் இருக்கிறாங்க. சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போனீங்கன்னா சாப்பிட்டு நிம்மதியாக இருப்பார், தூங்கிட்டு. ஒன்றுமே செய்யலைன்னா அவர் ஹோட்டலுக்கு போவார், பக்கத்தில் டாஸ்மாக்கு போவார், தண்ணீரில் மிதந்து கொண்டு வருவார். நீங்கள் பண்ண ஒரு சின்ன தப்பு அவர் பெரிய தப்பு செய்ய வச்சிருச்சு. ரொம்ப ரொம்ப தப்பு. நான் எங்கன்னா அப்படியே ரிலாக்ஸாக இருக்கிறப்ப என் மனைவி எனக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு தான் ஆர்கே பேட்டையில் சில வீடுகளை சந்திக்கிறதுக்கு போவாங்க. கொடை எடுத்துக்கிட்டு வெயிலுக்கு. சில இந்துக்கள் வயசானவங்க எல்லாம் போய் அதாவது கேஷுவலாக ஊழியக்காரி மாதிரி இல்லை, அவங்க ஆர்கே பேட்டில் ரொம்ப எல்லாருக்கும் தெரியும். அங்கே படித்தது அங்கே தான். எல்லோருக்கும் நிறைய பேருக்கு தெரியும். ஆர்கே பேட்டில் அவங்க எலெக்ஷன் என்ன அவங்க ஜெயிச்சிருவாங்க. என்னை விட அவங்களுக்கு தெரியும். அதனால் தெரிஞ்சவங்க வீட்டுக்கெல்லாம் போய் இயேசுவை பற்றி பேசி ஜெபம் பண்ணிட்டு வருவாங்க. எனக்கு சமைச்சு வச்சுட்டு தான் போவாங்க. பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. நான் சுடுகாடு மாதிரி இருக்கு வீடு. சொந்த மனைவி 4 மணி நேரம் இல்லைன்னா வந்துட்டோம். வந்துட்டு பிறகு சாப்பிட்டுக்கலான்னு அப்படியே இருந்துருவேன். வந்து சாப்பிட்டீங்களா? இல்லைம்மா, நீ இல்லாத சாப்பாடு இறங்கலாம். அப்படியா, வெய்யவா, உடனே போட்டு கொடுப்பாங்க. பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. ஊழியத்தை செஞ்சுட்டு வந்து கொடுப்பாங்க. இப்படி செய்யணும். நல்லபடியாக நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. தெரியாத மாதிரி நடிக்கூடாது. 5, shall I keep 10 commandments? 10 கட்டளை தெரியுமான்னா பெற்றோருக்கே தெரியுதில்லை, பிள்ளைகளுக்கு அங்கே தெரியும். ஒரு பையன், கிறிஸ்து பையன், 10 கட்டளையில் ஒரு 4 கட்டளை சொல்லுடான்னு நான் ஏன் சொல்லணும்? நீ ஏன் சொல்லிக்கா? டேய், எத்தனையாம் கிளாஸ்ரா படிக்கிற? நான் எத்தனையாவது தானே படிக்கிறேன், உனக்குண்ணா? அப்படி வளர்த்து வச்சுக்கிறாங்க பசங்களை. கிறிஸ்து பெற்றோர் தான். 10 கட்டளை வீட்டுக்கு போனது படிங்க. முதல்ல உபாகமத்தில் இருக்குது, 2-3 இடத்துல வரும் 10 கட்டளைகள். கண்டிப்பாக அது படிக்கணும். அது ரொம்ப நல்லது. 10 கட்டளையிலிருந்து வந்தது தான் ஃபுல் வேதாகம். அல்லேலூயா சொல்லுங்க. 6, how is my relationship with my family? நம்மை நாமே சோதித்து பார்க்கணும். அப்பாவி புருஷனாக இருக்கலாம் அல்லது அப்பாவி மனைவியாக இருக்கலாம், அவங்களுக்கு துரோகம் பண்ணவே கூடாது. அவங்களுக்கு நீங்கள் பண்ணல, கர்த்தருக்கு உங்களுக்கே நீங்கள் துரோகம் பண்ணிக்கிறீங்க. எல்லாரும் நம்புவார். ஒரு புருஷன் அப்பாவி புருஷனாக இருப்பார், உன்னை ஒன்றுமே கண்டுக்க மாட்டார். அதுக்காக இஷ்டத்துக்கு இருக்கலாமா? தப்பு. கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும், அந்த பயபக்தி இருக்கணும். அதனால தான் how is my relationship with my family?
7. What is my main purpose? Money or souls? விசுவாசியே பணம் அல்ல, பணம் பெரிதல்ல, ஆண்டவர் நம்ம மேல் வைத்த பாசமே பெரியது. இருக்கிறதுல சிக்கனமா வாழ்ந்து காட்டு. கிடைக்கிற ஆசீர்வாதத்துல தசம்பா காணிக்க உங்க சொந்த ஸ்தல சபையில கொடு. தசம்பாங்க கொடுத்துட்டா, இஃப் யூ கிவ் டைத் யூ ஆர் நாட் எ சூப்பர் மேன் ஆர் உமன். அது மஸ்ட். தசம பாகம் பழைய ஏற்பாட்டு கட்டளை. புதிய ஏற்பாட்டுக்கு வாருங்கள், அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. அல்லேலூயா. தசம பாகம் கொடுத்தால் நீங்க நார்மல் கிறிஸ்டியன். தசம பாகம் கொடுத்தோம், உங்க வாழ்க்கை செழிப்பா இருந்தோம், உங்ககிட்ட பணம் மீதி ஆகுதா, கொடு. மேற்கொண்டு ஐயா இன்னொரு இடத்துல இடம் வாங்கி கிளை சபை கட்டட்டும். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. அவங்களுக்கு தெரியும் இவ்வளவு இருக்குது, என்ன செய்யலாம். ஏழை எளிய மக்களுக்கு கிறிஸ்துமஸ் சோசியல் சர்வீஸ் நிறைய இருக்குது. கைமாறு கருதாம அப்படி கொடுத்துடணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிசாசு போராட்டம் தான் இருப்பான். தசமும் பாகத்தை தான் கரெக்டா கொடுத்துட்டிய, இது தெரியவா போது பாஸ்டருக்கு, அப்படியே அமுக்கு, அப்படியே அமுக்கு, உன் செலவுக்கு வச்சுக்கோ. இல்லை எதனா ஒன்று வாங்கு, 2 சவரம் நகை வாங்கு. அப்போ அப்படி அப்படியே சேர்த்து 100 சவரம் வாங்கு, போட்டுன்னு போ. ஏன்னா ட்ரெயினில் திருட அர்த்தனை ஓட்டோம், அதுக்கான கழுத்தை போட்டு வெட்டட்டும். இப்படி ஆர்டிசி ஒரு அம்மா கையை ட்ரெயின் மூவ் ஆகிறப்போ பட்டான்னு வெட்டி கொண்டு போயிட்டான். அந்த கையில் நிறைய வளையல் இருந்துச்சு. அவன் போன ஓடி போயிட்டான். ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு, ஓடி போயிடுச்சு. ஐயோ போ, நகை நெட்டெல்லாம் கை போயிடுச்சுன்னு கூட ஆகல அந்த லூஸு. நகை நெட்டெல்லாம் போயிடுச்சு. அவன் ஓடினா ஒரு கிணத்தாண்ட போய் கையை கட்டி கிணத்துல போட்டு நகை நெட்டெல்லாம் எடுத்துனா ஓடி போயிட்டான். பண ஆசை, பொருளாசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது. பணம் அல்ல, பண ஆசை. பணம் இருந்தால் தானே நாங்கள் வெளிநாட்டுக்கு போக முடியும். பணம் இருந்தால் தானே கொஞ்சம் சேவை செய்ய முடியும். இந்த கிறிஸ்துமஸ் வருது, நாங்களும் நிறையா சேவை செய்கிறோம். எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோவும் எளியோருக்கு. அங்கே ஒரு அருந்ததி காலனி, அப்புறம் பிரதர் ஒன்று சொன்னார், ஒரு டீம் யார் பூமு மாடு, அங்கெல்லாம் போய் ஹெல்ப் பண்ணுறோம். அவங்களுக்கு கிடைச்சா தானே, கொடுத்தா தானே. அது போல தான் நீங்களும் சபைக்கு கொடுத்தாதான். கொடுக்கிறவன் அதிகமாக பெற்றுக்கொள்கிறான். 8. Can I make some leaders for my safety? இது விசுவாசி. நீங்க உங்களுக்கு உங்க சபை தான். அல்லேலூயா சொல்லுங்க. சரி, கரெக்டாக நிமிந்து உட்காருங்க. ரொம்ப டவுனாக போயிடுச்சே. ராமர் விருந்து வலிச்சாராம, அது மாதிரி புராண கதை. உங்களுக்கு ஆவிக்குரிய அப்பா யாரு? ஏசப்பான்ற கூடாது, மேலே இருக்கிறத யாரு கேட்டாங்க? கரெக்ட், எங்க பாஸ்டர் அப்படி சொல்லுங்களா, கொஞ்சம் நல்லா இருக்கும். எங்க பாஸ்டர். ஆவிக்குரிய அம்மா யாரு? எங்க பாஸ்டர் அம்மா. தட்டிங்களா? எங்க பாஸ்டர் அம்மா. நீங்க எங்க பாஸ்டர். ஆவிக்குரிய அப்பா அம்மா யாரு? எங்க பாஸ்டர்யா. எங்க பாஸ்டர்யா என்று சொல்லடா, தமிழ் தலை நிமிர்ந்து நில்லடா. உங்க எல்லாருக்கும் ஆவிக்குரிய அப்பா யாரு? உங்க பாஸ்டர். நானு சித்தப்பா, என் மனைவி சித்தி. உங்க அப்பா அம்மா தான் ஆகாரம் கொடுக்க முடியும். சித்தப்பா பிஸ்கெட்டு, லட்டு, மிச்சரு, கொஞ்சம் பழம், வாழைப்பழம். உங்களை பத்தி சித்தப்பாக்கு என்ன தெரியும்? கொண்டு வந்ததை கொடுத்துட்டு அவர் 2 நாள் சாப்பிட்டு அவர் போயிடுவார். அப்பா அம்மாவுக்கு தான் தெரியும் யார் யாருக்கு பிரச்சனை, யார் யாருக்கு வேலை இல்லை, யார் யாருக்கு குழந்தை பாக்கி இல்லை. அவங்க உங்களுக்காக உபாசம் போட்டு ராத்திரி பகலாக ஜெபிக்கிறது மாதிரி நான் பண்ண முடியுமா? முடியாது. நீ பாவி, நீ மனம் திரும்பு, நீ சரியாகும், நீ இப்போ ரட்சிக்கப்படு, பரிசுத்தமாயிருன்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன். சாயந்தரம் வானம்பாடியில் எங்களுக்கு மீட்டிங்கு, அங்கேயும் இதே மாதிரி சொல்லிட்டு நாங்கள் போயிடுவோம். அப்பா அம்மா எப்படி பெற்றெடுத்த அப்பா அம்மாவை கனம் பண்ணணுமோ அதே போல உங்களை சத்தியத்தில் நடத்துகிற உங்க பெற்றோரை நீங்கள் கனம் பண்ண வேண்டும். கையை தட்டு. Number 9. Am I living in holy life? No personal code to me. நான் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறேன்னா எனக்கு பர்சனல் கோடே இருக்கக்கூடாது. டைரியா ஓப்பனாக வை. ஒவ்வொரு வருஷமும் ஒரு டைரி நான் மெசேஜ் தரேன், வந்து பாருங்க. ஃபுல்லாக டைரி. எந்த செய்தி கொடுக்கணும் அது நான் என் ஜபான் தான். ஆண்டவரே இப்போ செய்தி கொடுக்க போகிறேன், எந்த டைரியை கொண்டு போய் அதில் இருக்கிற செய்தியை கொடுக்கறது. ஏன்னா ஏராளமான செய்தி ஆயிரக்கணக்கில் இருக்குது. இதுக்கு மேலே புதுசாக ஒன்று புதுசுன்னு தயாரிச்சாவே டேஞ்சர். இப்போ நிறைய புதிய நூதன உபதேசம். பழைசுதான் பெஸ்ட். பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, அதுக்கு மேலே புதிய ஏற்பாடு கிடையாது. இயேசு ஒரு ரட்சகரே கிடையாது. ஏதோவா தான் லூசுங்க வரும் வீட்டுக்கு, இந்த பெரிய புஸ்தகத்தை எடுத்துன்னு வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. சேர்க்காத,
தண்ணி கொடுக்காத அப்படியே தோர்த்துன்றாரு பவுல், பேதுரு, யோவான். துருபதேசம். எங்களுக்கும் பாஸ்டர் இருக்கிறாரு, சத்தியம் இருக்குது, சபை இருக்குது, வாங்க அவர்கிட்ட பேசுங்கன்னா பாஸ்டர் கிட்ட வரமாட்டாங்க, ஓடி போயிடுவாங்க. நான் யெகோவா விட்னஸ், பரலோகத்தை நம்புறதில்ல, நரகத்தை நம்புறதில்ல, இயேசு ஒரு தேவகுமாரன் நம்புறதே இல்லை. ஜாக்கிரதை. துருபதேசம். இன்னொன்னு இருக்குது, பிதாவும் கிடையாது, பரிசுத்தாவும் கிடையாது, இயேசு மாத்திரம்தான். இயேசு மாத்திரம்தான். ஐயா நம்ம இயேசுவை தான் துதிக்கிறோம், ஆனா சத்தியம் என்ன? நான் இங்க பேசுறேன், நேர மைக் எடுத்துன்னு பேசணும்னா என்கிட்ட கொஞ்ச நேரம் கொடுத்துட்டு உக்காந்துங்கிற ஒருத்தர் இருக்கிறார்ல, அதுதான் பிதா. உதாரணம். நான் குமாரன் உதாரணம். என் வேலை முடிஞ்சா நான் போகணும். அவன் என்ன சொல்றான்? பிதா கிடையாது, பரிசுத்தம் கிடையாது, இயேசுதான். இன்னொன்னு இருக்குது, பிதாவும் கிடையாது, குமாரனாக இயேசும் கிடையாது, ஆவியானவரே ஆவியானவரே ஆவியானவரே. அவங்க எப்படி ஜெபிச்சு முடிக்கிறாங்க தெரியுமா? நம்ம ஆளுங்க சிலர் இருக்குது. பைபிள் எவ்வளவு படிக்கிறீங்க? இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, அப்படிதான் பண்ணணும் ஜெபம். அல்லேலூயா சொல்லுங்க. அதான் ஆவியானவரே, அது தனி பைபிள் ஸ்டடி. ஆவியானவர் எல்லாவற்றிலும் நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அப்ப இயேசு என்ன ஆனாரு? பிதா என்ன ஆனாரு? யோசிக்கணும். ஃபைனல். வாட் இஸ் மை வில்லிங்? வாட் இஸ் மை வில்லிங் ஆர் டிசையர்? கிஃப்ட் ஆர் ஃப்ரூட்? கிஃப்ட் ஆர் ஃப்ரூட்? வரங்களா கனியா? கனிகள். அது சொல்லுங்க. ஆங்கிரி ஆர் லவ்? லவ், அன்புதான். கோபமா அன்பா? அன்பின் பிரமாணம். ஃப்ளஷ் ஆர் ஸ்பிரிட்? மாம்சமா ஆவியா? ஆவி. அது சொல்லுங்க. அப்ப இப்படி பாசிட்டிவாவே போனோம். கோபத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாதுமா. நல்லா கவனிங்க. கோபம் தான் நிறைய வீட்டுல குழப்பத்தை உண்டு. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரகத்தை விட்டு விடு. சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல இருக்கும். மதகை திறந்து விடுகிறது போல இருக்கும் ஆரம்பம். முடிவு மதகை மூடணும். எப்படி நீயே கோபத்தை ஆரம்பிச்ச நீயே மூடு. கோபப்படவும் கூடாது, கோபப்படுத்தவும் கூடாது. பைபிள் இருக்குதே. கோபப்படவும் கூடாது, ஒருவருக்கொருவர் கோபம் மூட்டாமலும் இருங்கள். நிறைய வீட்டுல பார்த்திருக்கிறேன். சகோதரிகள் தான் இதுல. என்ன சொன்னா கவனி கவனி லிசன். ஒரு நிமிஷம். என்ன சொன்னா என் புருஷனுக்கு சுருன்னு கோபம் வரும் அப்படின்னு தெரிஞ்சும் நீங்க வேணுமணிக்கே நீங்க அதை சொல்றீங்கன்னா கர்த்தருக்கு நீங்கள் பயப்படவே இல்லை. தயங்கணும். ஒரு காரியம் சொல்றேன், கோபப்படாம கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். ஏன்னா நீங்க பேசுறது ஏதோ கிரிட்டிக்கல் மேட்டர் பேச போறீங்கன்னு தெரியுது. அப்பதான் அவர் சரி சொல்லுமான்னு. ஒண்ணுமே முன்கூட்டியே எந்த தகவலும் கொடுக்காம எத்தனை வருஷம் பழகுறீங்க? எத்தனை வருஷம் பழகுறீங்க கணவர்கிட்ட? கணவனை பற்றி தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? சொல்லுங்க. தெரிஞ்சுக்கணும். 2 மாசத்துல கல்யாணம் ஆகி 2 மாசத்துல கணவனை தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். பிரதர்ஸ், கல்யாணமான 2 மாசத்துல உங்க மனைவிய தெரிஞ்சுக்கணும். ஒரு கணவன் சொல்றான், இப்பதான் தெரிஞ்சுடி நீ யாருன்னு. அந்த வார்த்தை அவர் சொல்றப்ப அவருக்கு 93 வயசு. இதுக்கு மேல அவர் தான் மனைவியை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறாருன்னு எனக்கே தெரியல. இது தேவையா? வாழ்க்கை சுவாரஸ்யமா வாழ்வதற்கு லவ் பண்றது தப்பா? கேக்குறாங்கல்ல, லவ் பண்றது தப்பா? உன் சொந்த மனைவியை லவ் பண்ண தப்பே இல்லை. அதான் பரிசுத்தம். கைத்தட்டி எல்லாரும். லவ் பண்றது தப்பா? தாலி கட்டணும், பெந்தகோஸ்தே கல்யாணமோ, உங்க சொந்த புருஷனை லவ் பண்றது தப்பே இல்லை. இதான் பரிசுத்தம். அல்ல சொல்லுங்க. ஏசப்பா ஒன்னும் உன்னை திட்ட மாட்டாருங்களே. என்ன விட உன் புருஷனை நீ ஓவரா நேசிக்கிற, உங்ககிட்ட கா அப்படி சொல்ல போறது இல்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க புருஷரை நேசிக்கிறீங்களோ அதுதான் நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு மனைவிக்கும் புருஷன் தலையா இருக்கிறார். அப்ப நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு புருஷனை நேசிக்கிறீங்களோ புருஷனுக்கு இயேசு தலைவரா இருக்கிறார். இயேசு சபைக்கு தலையா. எப்படி ஜாயிண்ட் ஆகி போயிடுச்சு பாத்தீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. முடிக்க மனமின்றி முடிக்கிறேன். எல்லாம் முழங்கால் படலாமா? ஒரு ஜெபம் பண்ணலாம். நன்றி தகப்பனே, திருவிருந்த நிமித்தமாக ஒரே நிமிஷம் முழங்கால் படியிட வைக்கலாமா? நிக்க வச்சிடலாமா? ப்ளீஸ் ஸ்டாண்ட். ப்ளீஸ் ஸ்டாண்ட் 1 minute. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எல்லாருக்கும் தெரிந்த நம்ம ஃபாதர் கோரஸ் ஒன்று. எல்லாம் வாய் தந்து ஒரே ஸ்டான்ஸா. நீங்க சரியா பாடல, இன்னொரு ஸ்டான்ஸா. ஒரே ஸ்டான்ஸாவில் நல்லா வாய் தந்து சத்தமா பாடிடும். ரெடியா? உமக்காகத்தான் வாழ்கிறேன்,
உம்மையே நேசிக்கின்றேன், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், பலியாகி என்னை நீக்கிறேன். எஸ் கமான், பலியாகி என்னை நீக்கிறேன், பரலோகம் திறந்தீர். உயிர் வாழும் எஜமானனே, என் இயேசு ராஜனே, என்னமெல்லாம், என் ஏகமெல்லாம், சித்தம் செய்வதுதானே. என் ஏகமெல்லாம், சித்தம் செய்வதுதானே. எஜமானனே, ஆண்டவர் என்னோடு பேசினார் என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நல்ல பற்பல பாஷைகளை பேசி ஆவிலே நிரம்பி ஏடி ரிசா கேம் ஆபா டூதா ரிகபனா உபர திரேகி ரதரகபா. எஸ் எஸ் கமான் கமான், உன் வாயை விரிவாய்க்கிற, உன் வாயை விரிவாய்க்கிற. நான் உன்னை பரிசுத்த ஆவினால் நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பற்பல பாஷையினால் நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விட்டுக்கோடு விட்டுக்கோடு விட்டுக்கோடு, குறைகள் எல்லாம் அறிக்கையிட்டு விட்டுவிடு. ஆமென் 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 ஆமென். ஐஷா ரிகா பாபா உபர துரிகி ரிதரக பலபரபாந்தரபியா. Lord Jesus, Heavenly Father, as a man of God, I bless your children. In the name of Jesus Christ, let your all blessings come down. Take care of them. Take care of them from head to feet. Touch, 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 Lord. Hallelujah, hallelujah.